டிசம்பர் 30, 2015 அன்னைக்கு நைட்டு பாகிஸ்தானை சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. இந்த 4 பயங்கரவாதிகளும் அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கவும் மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ணவும் இந்தியன் ஆர்மி யூனிஃபார்மை போட்டிருந்தாங்க. இவங்களுடைய டார்கெட் இன்டர்நேஷனல் பார்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பத்தான்கோட் ஏர்பேஸ். ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த பத்தான்கோட் ஏர்பேஸ் 1965 போர்லையும் 1971 போர்லையும் பாகிஸ்தானை வெளுக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சது. முக்கியத்துவம் வாய்ந்த பத்தான்கோட் ஏர்பேஸ்குள்ள நுழைஞ்சு அங்கே உள்ள போர் விமானங்களையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய மற்ற அசட்ஸையும் சேதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த 4 பயங்கரவாதிகளுடைய பிளான். பார்டருக்கு பக்கத்தில் இருந்த இந்த பயங்கரவாதிகள் பத்தான்கோட் ஏர்பேஸுக்கு போக ஒரு வாகனத்தை கடத்த முடிவு பண்ணினாங்க. ஆனால் அவங்க வாகனத்தை கடத்துறதுக்குள்ளே விடிஞ்சிடுது. அதனால பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போய் பதுங்கிடுறாங்க. டிசம்பர் 31, 2015 அன்னைக்கு பகல் ஃபுல்லும் காட்டில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் இருட்டினதும் வெளியில் வராங்க. நைட்டு 9:30 மணிக்கு இந்த பயங்கரவாதிகளுடைய கண்ணில் ஒரு இனோவா கார் படுது. உடனடியாக அந்த காரை நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க பயங்கரவாதிகள். அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்தது இக்காகர் சிங் அப்படிங்கிற டாக்ஸி டிரைவர். பயங்கரவாதிகள் ஆர்மி யூனிஃபார்மில் இருந்தாங்க. அதனால சோல்ஜர்ஸ் தான் காரை நிறுத்துறாங்கன்னு நினச்சிக்கிற இக்காகர் சிங் காரை நிறுத்துறாரு. காரை நிறுத்தினதும் வேகமாக காருக்குள்ளே ஏறுற அந்த 4 பயங்கரவாதிகளும் இக்காகர் சிங்குடைய நெத்தி பொட்டில் அவங்களுடைய ரைஃபிளை வச்சு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வண்டியை ஓட்டுன்னு இக்காகர் சிங்கை மிரட்டுறாங்க. அவரோட செல்ஃபோனையும் பிடுங்கிக்கிறாங்க. பயங்கரவாதிகளுடைய இந்த செயல்களை எல்லாம் பார்த்ததும் காரில் ஏறி இருக்கிறது சோல்ஜர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற இக்காகர் சிங் உடனடியாக அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. காரை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போய் ரோடு ஓரமாக இருந்து ஒரு பாறை மேலே வேகமாக மோதுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இக்காகர் சிங் ஏற்படுத்தின இந்த ஆக்சிடெண்ட்டில் காரில் இருந்த யாருக்கும் எதுவும் ஆகலை. இக்காகர் சிங்குடைய இந்த செயலால் கடுப்பாகிற பயங்கரவாதிகள் அவருடைய கழுத்தை அறுத்து அவரை கொலை பண்ணுறாங்க. ரோடோரமாக இருந்த ஒரு புதரில் இக்காகர் சிங்குடைய உடலை தூக்கி போட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க. இக்காகர் சிங் ஏற்படுத்தின ஆக்சிடென்ட்னால கார் சேதமாகி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் தூரம் போனதும் அந்த கார் ரிப்பேர் ஆகி நின்றுது. ரிப்பேர் ஆன அந்த காரை அங்கேயே கைவிட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிற பயங்கரவாதிகள் வேற ஒரு காரை கடத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கிட்ட ஒரு மஹேந்திரா எக்ஸ்யூவி கார் வரதை பார்க்குற பயங்கரவாதிகள் துப்பாக்கி முனையில் அந்த காரை கடத்துறாங்க. பயங்கரவாதிகள் கடத்தின அந்த கார் பஞ்சாப் போலீஸ் எஸ்பி சல்வீந்தர் சிங்குக்கு சொந்தமானது. அந்த காரில் சல்வீந்தர் சிங், அவருடைய குக் மதன் கோபால், அவருடைய ஃப்ரெண்ட் ராஜேஷ் வர்மா ஆகிய 3 பேர் இருந்தாங்க. காரை எஸ்பியோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் வர்மா தான் ஓட்டிகிட்டு இருந்தார். காருக்குள்ளே ஏறினதும் அதில் இருந்த 3 பேருடைய செல்ஃபோன்ஸையும் பறிச்சுக்கிறாங்க பயங்கரவாதிகள். அதுக்கப்புறம் அந்த 3 பேருடைய கண், கை, கால்களை எல்லாம் கட்டி பின் சீட்டில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஒரு பயங்கரவாதி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். பிடுங்கப்பட்ட செல்ஃபோன்ஸ்லேருந்து பாகிஸ்தானில் இருக்கிற அவங்களுடைய ஹேண்ட்லர்ஸுக்கு கால் பண்ணுறான் ஒரு பயங்கரவாதி. அந்த காலில் தங்களுக்கு ஒரு கார் கிடைச்சிட்டதாகவும் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறான். கார் சிம்ப்ளி கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்கிட்ட போகும்போது எஸ்பி சல்வீந்தர் சிங்கையும் குக் மதன் கோபாலையும் ஓடுற கார்லேருந்து தூக்கி வீசிடுறாங்க பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகளுக்கு இப்போ வரைக்கும் அவங்க கார்லேருந்து தூக்கி வீசின 2 பேரில் ஒருத்தர் போலீஸ் உயர் அதிகாரி அப்படிங்கிறது தெரியாது. கார்லேருந்து தூக்கி வீசப்பட்ட 2 பேரும் கஷ்டப்பட்டு கட்டுகள்லேருந்து அவங்கள விடுவிச்சுக்கிறாங்க. உடனடியாக எஸ்பியும் அவருடைய குக்கும் பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதும் சல்வீந்தர் சிங் குர்தாஸ்பூர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துகிறாரு. அடுத்ததாக குர்தாஸ்பூர் எஸ்எஸ்பியை தொடர்பு கொண்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டையும் சொல்கிறாரு சல்வீந்தர் சிங். எஸ்பி சல்வீந்தர் சிங் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குற போலீஸ் நடந்தது ஒரு ஆர்ம்ட் ராபரின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கோணத்தில் விசாரணையை தொடங்குறாங்க. அதே நேரம் காரில் இருந்த ராஜேஷ் வர்மாவை அடித்து சித்திரவதை செய்கிற பயங்கரவாதிகள் கார் யாரோடதுன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போதான் அந்த கார் அவங்களால வெளியில் வீசப்பட்ட 2 பேரில் ஒருத்தரான சல்வீந்தர் சிங்குக்கு சொந்தமானதுன்னு அவர் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ராஜேஷ் வர்மா. இதை கேட்டு ஷாக் ஆகிற பயங்கரவாதிகள் உடனடியாக இந்த விஷயத்தை பாகிஸ்தானில் இருக்கிற அவங்களுடைய ஹேண்ட்லர்ஸுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தப்பிக்க விட்டதுக்காக பயங்கரவாதிகளை கண்டபடி திட்டுற ஹேண்ட்லர்ஸ் உடனடியாக வண்டியை திருப்பிக்கிட்டு போய் கார்லேருந்து தூக்கி வீசப்பட்டவங்களை மறுபடியும் பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. உடனடியாக காரை திருப்பிக்கிட்டு எஸ்பியையும் அவருடைய குக்கையும் தூக்கி போட்ட காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க பயங்கரவாதிகள். ஆனால் அவங்க 2 பேரும் அங்கே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்து கடுப்பாகிற பயங்கரவாதிகள் ராஜேஷ் வர்மாவை மோசமாக தாக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும். அப்போது ராஜேஷ் வர்மாவுடைய கழுத்தை அறுத்து அவரை ஒரு புதரில் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க பயங்கரவாதிகள். அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி நடித்த ராஜேஷ் வர்மா பயங்கரவாதிகள் போனதும் பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு போய் உதவி கேட்குறாரு. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்த ராஜேஷ் வர்மா கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவரும் தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நைட் ஃபுல்லும் வராததுனால டாக்ஸி டிரைவர் இக்காகர் சிங்குடைய குடும்பம் அவரை காணுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எஸ்பி சல்வீந்தர் சிங்குடைய ஸ்டேட்மெண்ட், ராஜேஷ் வர்மாவுடைய ஸ்டேட்மெண்ட், இப்போ பார்டர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்த இக்காகர் சிங் காணாமல் போனது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது
பத்தான்கோட் ஏரியாவில் ஏதோ தப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பஞ்சாப் போலீஸ் ஹை அலர்ட் மோடுக்கு போகிறாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸையும் அலர்ட் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து மொத்த நார்த் இந்தியாவும் ஹை அலர்ட்டில் வைக்கப்படுது. நடத்தப்பட்ட தீவிரமான தேடுதல் வேட்டையின் பலனா அடுத்த சில மணி நேரத்தில் சல்வீந்தர் சிங்குடைய கார் கண்டுபிடிக்கப்படுது. எஸ்பி சல்வீந்தர் சிங்குடைய கார் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பத்தான்கோட் ஏர்பேஸ்லேருந்து வெறும் 500 மீட்டர் தூரத்தில் தான் இருந்துச்சு. உடனடியாக அந்த ஏரியா ஃபுல்லும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டுச்சு. ஆனால் எவ்வளவு தேடியும் அந்த பகுதியில் பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பயங்கரவாதிகள் அந்த பகுதியில் இல்லை. பயங்கரவாதிகள் ஏற்கனவே பேஸ்குள்ளே என்டர் ஆகி பதுங்கியிருந்தாங்க. காலை 11 மணி வாக்கில் இக்காகர் சிங்குடைய காரும் கண்டுபிடிக்கப்படுது. காரில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய உடலும் கண்டுபிடிக்கப்படுது. பத்தான்கோட் ஏர்பேஸ் ரொம்பவே பெருசு. இந்த பேஸை சுற்றியும் 11 அடி உயர காம்பவுண்ட் எழுப்பப்பட்டிருக்கு. காம்பவுண்டுக்கு மேலே முள்கம்பிகள் கட்டப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த காம்பவுண்டை ஒட்டி நிறைய மரங்கள் இருந்துச்சு. எஸ்பி சல்வீந்தர் சிங்குடைய கார் கண்டுபிடிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 1, 2016 அன்னைக்கு அதிகாலையில் பேஸோடைய காம்பவுண்டை ஒட்டி இருந்த ஒரு யூக்காலிப்டஸ் மரத்தில் கயிறை கட்டி காம்பவுண்டை ஏறி குதிச்சு பேஸ்குள்ளே என்டர் ஆகியிருந்தாங்க பயங்கரவாதிகள். அவங்களுடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த ஃப்ளட் லைட் வேலை செய்யலை. அதனால யாரு கண்ணிலையும் படாமல் பேஸ்குள்ளே என்டர் ஆகியிருந்தாங்க பயங்கரவாதிகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தான்கோட் ஏர்பேஸ் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 2000 ஏக்கர். இவ்வளோ பெரிய ஏரியாவில் இந்த ஏர்பேஸ் அமைஞ்சிருந்ததுனால இந்த பேஸுடைய சில பகுதிகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதன் காரணமாக சில இடங்களில் காடு மாதிரி மரங்களும் புதர்களும் மண்டி போயிருந்துச்சு. இது போக மழைநீர் வெளியேறதுக்காக பெரிய பெரிய கால்வாய்களும் இந்த பேஸில் இருந்துச்சு. பேஸில் இருந்த காடுகள், புதர்கள், கால்வாய்கள் இது எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு ஒரு சேஃபான பதுங்கும் இடமாக அமைஞ்சுது. பேஸ்குள்ளே ஜனவரி 1 அன்னைக்கு அதிகாலையிலேயே இந்த 4 பயங்கரவாதிகளும் நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி பகல் ஃபுல்லும் அவங்க எந்த அட்டாக்கும் நடத்தாமல் பதுங்கியிருந்தாங்க. இதுக்கு காரணம் ஒரு வாக்கி டாக்கி. ஆக்சுவலாக பத்தான்கோட் பேஸை தாக்க பயங்கரவாதிகள் 2 பேட்சஸில் வந்திருந்தாங்க. இந்த 4 பேரும் செகண்ட் பேட்ச். இவங்களுக்கு முன்னாடியே முதல் பேட்சில் 2 பயங்கரவாதிகள் வந்து பேஸ்குள்ளே பதுங்கியிருந்தாங்க. இந்த 2 பேட்சஸும் வாக்கி டாக்கிஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு பேஸ் மேலே கோஆர்டினேட்டட் அட்டாக் நடத்துறது தான் இவங்களுடைய பிளான். ஆனால் செகண்ட் பேட்சஸ் இந்த 4 பயங்கரவாதிகளும் அவங்களுடைய வாக்கி டாக்கியை எஸ்பி சல்வீந்தர் சிங்குடைய கார்லேயே மறந்து வச்சுட்டாங்க. வாக்கி டாக்கி இல்லாததுனால முதல்ல வந்த 2 பயங்கரவாதிகளை கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தாங்க செகண்ட் பேட்சில் வந்த பயங்கரவாதிகள். இதன் காரணமாக தான் தாக்குதல் நடத்துறது தள்ளி போச்சு. இந்த நிலைமையில் பத்தான்கோட் ஏர்பேஸுக்கு பக்கத்தில் திருடப்பட்ட கார் கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஜனவரி 1 அன்னைக்கு மதியம் 1:45 மணிக்கு மொத்த பேஸும் ஹை அலர்ட்டில் வைக்கப்படுது. பேஸில் யாராவது பதுங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தேடுதல் வேட்டையை நடத்த ஆரம்பித்தாங்க. கிரிட்டிக்கல் ஏர்பேஸ் செக்யூரிட்டிக்காகவே ஸ்பெஷலாக ட்ரெயின் செய்யப்பட்ட கருட் கமாண்டோஸ் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெக்னிக்கல் ஏரியாவை பாதுகாக்க களமிறக்கப்பட்டாங்க. இந்த ஏர்பேஸில் போர் விமானங்கள் மட்டும் இல்லை, இந்த பேஸில் வேலை செய்கிற வீரர்கள் பலருடைய குடும்பங்களும் இந்த பேஸ்குள்ளேயே உள்ள குடியிருப்புகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்காக வந்திருந்த வெளிநாட்டு வீரர்களும் இந்த பேஸில் இருந்தாங்க. ஓவராலாக இந்த பேஸில் 10,000க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. இவங்களை பயங்கரவாதிகள் ஹாஸ்டேஜஸ், அதாவது பணைய கைதிகளாக பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எழுந்தது. இதன் காரணமாக ஹாஸ்டேஜ் கிரைசிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கவுண்டர் டெரர் எக்ஸ்பர்ட்ஸான என்எஸ்ஜி பத்தான்கோட் பேஸில் களமிறக்கப்படுறாங்க. ஜனவரி 1 அன்னைக்கு நைட்டு 9:45க்கு பத்தான்கோட் ஏர்பேஸ் காவலர்கள் மற்றும் கருட் கமாண்டோஸ் கூட என்எஸ்ஜியும் இணைகிறாங்க. ஜனவரி 1 அன்னைக்கு நைட்டு பயங்கரவாதிகளுடைய 2 பேட்சஸ்க்கு நடுவில் கான்டாக்ட் ஏற்படுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் படி இந்த பயங்கரவாதிகள் கிட்ட 50 கிலோ அம்யூனிஷன்ஸ், 30 கிலோ கிரனேட்ஸ், பல அசால்ட் வெப்பன்ஸ் இருந்துச்சு. இது போக இவங்க கிட்ட எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி போர் விமானங்களை கொளுத்த திட்டமிட்டிருந்தாங்க பயங்கரவாதிகள். பத்தான்கோட் ஏர்பேஸோட டெக்னிக்கல் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற MiG-21 போர் விமானங்கள், MI ஹெலிகாப்டர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ், மிசைல்ஸை எல்லாம் சேதப்படுத்துறது தான் இவங்களுடைய பிளான். ஜனவரி 2, 2016 அதிகாலை 2:15 மணிக்கு 4 பயங்கரவாதிகளை கொண்ட பேட்ச் 2 தாக்குதலை ஸ்டார்ட் பண்ண முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 2, 2016 அன்னைக்கு அதிகாலை 3:10 மணிக்கு போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற டெக்னிக்கல் ஏரியாவை நோக்கி போக முயற்சி பண்ணுற பயங்கரவாதிகள் அந்த ஏரியாவை பாதுகாத்துக்கிட்டு இருந்த கருட் கமாண்டோஸை தாக்குறாங்க. இந்த திடீர் தாக்குதலில் ஒரு கருட் கமாண்டோ படுகாயமடைகிறாரு. உடனடியாக நிலைமையை சமாளிச்சுக்கிட்டு பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க கருட் கமாண்டோஸ். இந்த நிலைமையில் கருட் கமாண்டோஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேறொரு வழியாக டெக்னிக்கல் ஏரியாவுக்குள்ள நுழைய பயங்கரவாதிகள் முயற்சி பண்ணுறாங்க. இதை கருட் கமாண்டோவான கார்போரல் குர்சேவக் சிங் பார்த்துடுறாரு. உடனடியாக அவரும் அவருடைய பட்டியும் பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ணுறாங்க. க்ளோஸ் குவார்ட்டரில் நடந்த இந்த மோதலில் கார்போரல் குர்சேவக் சிங் உடலில் 3 புல்லட்ஸ் பாயுது. குண்டடிப்பட்டதும் பின்வாங்கி சேஃபான இடத்துக்கு போய் உயிரை காப்பாற்றிக்கணும். ஆனால் அவர் அப்படி பின்வாங்கினா பயங்கரவாதிகள் டெக்னிக்கல் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிருவாங்கன்னு குர்சேவக் சிங்குக்கு நல்லா தெரியும். அதனால பின்வாங்காமல் அவரும் அவருடைய பட்டியும் பயங்கரவாதிகள் கூட தொடர்ந்து கன் ஃபைட்டில் ஈடுபட்டாங்க.
அடுத்த சில நிமிஷங்களில் கூடுதல் வீரர்கள் வந்து டெக்னிக்கல் ஏரியாவுக்குள்ளே பயங்கரவாதிகள் நுழைய முடியாதபடி அதை செக்யூர் பண்ணுறாங்க. பயங்கரவாதிகளால் இனிமேல் டெக்னிக்கல் ஏரியாவுக்குள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பின்வாங்குறாரு கார்போரல் குர்சேவக் சிங். ஆனால் படுகாயமடைஞ்சதை அவரை காப்பாற்ற முடியல. அவருடைய உயிரை கொடுத்து டெக்னிக்கல் ஏரியாவை பாதுகாத்தார் கார்போரல் குர்சேவக் சிங். கூடுதல் வீரர்கள் வந்து டெக்னிக்கல் ஏரியாவை செக்யூர் பண்ணதுனால இனிமேல் டெக்னிக்கல் ஏரியாவுக்குள்ளே நுழையவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பயங்கரவாதிகள் அங்கேருந்த ஒரு வாகனத்தை கொளுத்தி புகையை கிளப்பி விடுறாங்க. அந்த புகையை கவராக பயன்படுத்தி அங்கேருந்து தப்பிச்சு டிஎஸ்சி ஏரியாவை நோக்கி போகிறாங்க. ஜனவரி 2, 2016 அன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு டிஎஸ்சி மெஸ்குள்ளே நுழையிறாங்க பயங்கரவாதிகள். அந்த நேரத்தில் மெஸ்ஸில் குறைவான வீரர்கள் தான் இருந்தாங்க. சிலர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, சிலர் கேஷுவலாக டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிராயுதபாணிகளாக இருந்த வீரர்களை பார்த்ததும் அவங்கள நோக்கி கண்மூடித்தனமாக சுடுறாங்க பயங்கரவாதிகள். இந்த தாக்குதலில் பல வீரர்கள் படுகாயம் அடைகிறாங்க. டிஎஸ்சி மெஸ்ஸில் இருந்த வீரர்கள் ஒருத்தர் தான் ஹவல்தார் ஜெகதீஷ் சந்த். முன்னாள் நேஷனல் லெவல் ரெஸ்லரான இவர் தாக்குதல் நடக்கும்போது சேஃபான இடத்துல தான் இருந்தார். ஆனால் சக வீரர்கள் தாக்கப்படுறதை பார்த்ததும் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு பயங்கரவாதி மேலே பாஞ்சு அவனை வெறும் கைகளாலேயே தாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த ரைஃபிளை பிடுங்கி அவனை சுட்டு அவனுடைய கதையை முடிக்கிறாரு. அதே நேரத்தில் மீதம் இருந்த 3 பயங்கரவாதிகள் ஹவல்தார் ஜெகதீஷ் சந்தை நோக்கி கண்மூடித்தனமாக சுடுறாங்க. இதில் படுகாயமடைஞ்ச ஹவல்தார் ஜெகதீஷ் சந்த் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணுறாரு. பயங்கரவாதிகள் டிஎஸ்சி மெஸ்ஸில் நடத்தின தாக்குதலில் பல வீரர்கள் காயமடைகிறாங்க. ஹவல்தார் ஜெகதீஷ் சந்த் உள்ளிட்ட 5 வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணுறாங்க. ஜனவரி 2, 2016 அன்னைக்கு அதிகாலை 4:30 மணிக்கு ஏர்பேஸோட மேற்கு பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நுழையிறாங்க பயங்கரவாதிகள். அவங்கள விரட்டிக்கிட்டு என்எஸ்ஜியும் அந்த பகுதிக்குள்ளே போகிறாங்க. பயங்கரவாதிகள் இனிமேல் அந்த காட்டுப்பகுதியை விட்டு வெளியில் வராதபடி அந்த இடத்த என்எஸ்ஜி சுற்றி வளைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருது. வெளிச்சத்தில் தாக்குனா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எந்த தாக்குதலையும் நடத்தாமல் அமைதியாக பதுங்கியிருந்தாங்க பயங்கரவாதிகள். இருட்டினதும் எப்படியாவது எஸ்கேப் ஆகி டெக்னிக்கல் ஏரியாவை தாக்கலான்னு திட்டம் போட்டாங்க பயங்கரவாதிகள். அதே நேரம் என்ன ஆனாலும் இருட்டுறதுக்குள்ளே இந்த ஆப்ரேஷனை முடிக்கணும்னு என்எஸ்ஜி திட்டம் போட்டிருந்தாங்க. ஏன்னா இருட்டிடுச்சுன்னா பயங்கரவாதிகள் இருட்டை பயன்படுத்தி எஸ்கேப் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. காலை 10:30 மணிக்கு பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடத்த நெருங்கி போக ஆரம்பித்தாங்க என்எஸ்ஜியோட ஒரு டீம். இது மாதிரி பண்ணுறதுல ரிஸ்க் அதிகம், ஆனால் பயங்கரவாதிகளை இருட்டுறதுக்குள்ளே வேட்டையாடியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ரிஸ்க்கை எடுத்தாங்க என்எஸ்ஜி. இந்திய வீரர்கள் நெருங்கி வரதை பார்த்து மிரண்டு போன பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி கிரனேட்ஸை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்தினாங்க. நம்ம வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. காட்டுடைய அடர்த்தியை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் அவங்க இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நிலைமையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய MI-35 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்துக்கு மேலே வானத்திலிருந்து குண்டு மழை பொழிஞ்சாங்க. ஹெலிகாப்டர் அட்டாக்கு பயந்து ஓடின பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாத ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஜனவரி 2, 2016 மதியம் 2:30 மணிக்கு பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற அந்த ஏரியாவை நெருங்குறாங்க என்எஸ்ஜி. இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற பயங்கரவாதிகள் அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி தாக்குறாங்க. ஆனாலும் இந்திய வீரர்கள்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. ஜனவரி 2, 2016 ஈவினிங் 4 மணிக்குள்ளே பாகிஸ்தானை சேர்ந்த 3 பயங்கரவாதிகளும் நியூட்ரலைஸ் செய்யப்படுறாங்க. ஜனவரி 2, 2016 ஈவினிங் 5:30 மணிக்கு பத்தான்கோட் ஏர்பேஸ்குள்ளே நுழைஞ்ச 4 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்படுது. பேஸ்குள்ளே நுழைஞ்ச எல்லா பயங்கரவாதிகளையும் அழிச்சிட்டதை நினச்ச நம்ம வீரர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனால் இன்னமும் 2 பயங்கரவாதிகள் பேஸ்குள்ளே பதுங்கியிருக்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. அடுத்த வேளை கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய உடல்களை ரெக்கவர் பண்ணுறது. குளிர்காலங்கிறதுனால அன்றைக்கி சீக்கிரமாக இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. பயங்கரவாதிகளுடைய உடலை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தான வேலை அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் காலையில் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பயங்கரவாதிகள் அவங்களுடைய உடல்களில் குண்டுகளை கட்டி வச்சுருப்பாங்க. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்களை இராணுவ வீரர்கள் ரெக்கவர் பண்ணும்போது ட்ரிகர் ஆகி வெடிக்கிற மாதிரி அந்த குண்டுகளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கொல்லப்பட்டதுக்கு அப்புறமும் சேதம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரவாதிகள் இது மாதிரி செய்கிறாங்க. ஜனவரி 3, 2016 காலையில் வெளிச்சம் வந்ததும் பயங்கரவாதிகளுடைய உடல்களை ரெக்கவர் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாங்க என்எஸ்ஜி. சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தபடி குண்டுகளை செயலிழக்க வைக்க ROV அப்படின்னு சொல்லப்படுற டிவைஸை என்எஸ்ஜி பயன்படுத்துவாங்க. பத்தான்கோட்டில் பயங்கரவாதிகளுடைய உடல்கள் இருக்கிற இடத்துல மண் ரொம்பவே சாஃப்டாகவும் லூஸாகவும் இருந்துச்சு. அதன் காரணமாக அந்த மண்ணில் ROV சிக்கிக்குது. ROV இல்லாததுனால பயங்கரவாதிகளுடைய உடல்களை மேனுவலாக தான் ரெக்கவர் பண்ணணும். லெஃப்டினன்ட் கர்னல் நிரஞ்சனுடைய தலைமையில் என்எஸ்ஜியோட பாம் டிஸ்போசல் ஸ்குவாட் பயங்கரவாதிகளுடைய உடல்களை ரெக்கவர் பண்ண களமிறங்குறாங்க. பயங்கரவாதிகளுடைய உடல்களை மேனுவலாக ரெக்கவர் பண்ணுறதுல ரிஸ்க் அதிகங்கிறதுனால மற்ற வீரர்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டு பாம் ஸ்குவாடுடைய தலைவரான லெஃப்டினன்ட் கர்னல் நிரஞ்சனும் துணைத் தலைவரான மேஜர் தியாகி மட்டும் போய் உடல்களை ரெக்கவர் பண்ணுறாங்க. முதல் 2 பாடிஸில் இருந்த ட்ராப்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி பாடிஸை சேஃபாக ரெக்கவர் பண்ணுறாங்க. ஆனால் 3வது பயங்கரவாதியோட உடலை ரெக்கவர் பண்ணும்போது அவங்க உடம்புல கட்டி வச்சிருந்த ஒரு ட்ராப் கிரனேட் வெடித்து செதறுது. அதில் லெஃப்டினன்ட் கர்னல் நிரஞ்சன் படுகாயம் அடைஞ்சு நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறாரு. மேஜர் தியாகி படுகாயம் அடைஞ்சார்.
லெப்டினன்ட் கர்னல் நிரஞ்சனுடைய இழப்பு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆனாலும் பேஸை செக்யூர் பண்ணுற வேலை எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துச்சு. பேஸில் வேற பயங்கரவாதிகளோ வெடிகுண்டுகளோ இல்லை அப்படிங்கிறத NSG உறுதிப்படுத்தணும். அதுக்காக 2000 ஏக்கர் பரப்பளவு உள்ள பத்தான்கோட் பேஸோட ஒவ்வொரு இன்ச்சும் NSGயால் தீவிரமாக சோதிக்கப்படுது. இந்த சோதனை அப்போ காட்டுக்கு நடுவில் தனியாக இருந்த ஒரு பில்டிங் பூட்டப்பட்டிருக்கிறத NSG கவனிச்சாங்க. உடனடியாக அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சு அந்த பில்டிங் உள்ள நுழைய தயாரானாங்க NSG. அப்போ அந்த பில்டிங் உள்ள இருந்து 2 கிரனைட்ஸ் நம்ம வீரர்களை நோக்கி வீசப்பட்டுச்சு. அந்த கிரனைட்ஸை வீசினது மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகள். அந்த பில்டிங் உள்ள தான் அவங்க ரொம்ப நேரமாக பதுங்கியிருந்தாங்க. பயங்கரவாதிகள் வீசின கிரனைட்ஸ் வெடிச்சதுனால ஏற்பட்ட புகை அடங்கினதும் அந்த பில்டிங் உள்ள ஒரு மொலட்டோவ் காக்டைலை வீசுறாங்க NSG வீரர்கள். அந்த பில்டிங் தீப்பிடிச்சு எரியுது. பில்டிங் உள்ள பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கிட்ட இருந்த வெடிகுண்டுகள் வெடிச்சு சதுருது. விமானங்களை கொளுத்து அவங்க கொண்டு வந்திருந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் தீப்பிடிச்சு பயங்கரமாக எரியுது. அந்த பில்டிங்கில் ஏற்பட்ட தீ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் விடாமல் எரியுது. தீ அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் NSGயால் உள்ளே போக முடியும். அதனால NSG வெயிட் பண்ணினாங்க. ஜனவரி 4, 2016 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த பில்டிங் உள்ள போகிறாங்க NSG. தீ ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுனால அந்த பில்டிங் உள்ள இருந்த பயங்கரவாதிகளுடைய உடல்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிஞ்சு சேதமாகி இருந்துச்சு. இதுக்கப்புறம் தேடுதல் வேட்டை தொடர்ந்துச்சு. அடுத்த 2 நாளைக்கு பத்தான்கோட் ஏர்பேஸில் அவங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடர்ந்தாங்க NSG. ஃபைனலாக ஜனவரி 6, 2016 அன்னைக்கு பத்தான்கோட் பேஸ் சேஃபாக இருக்கிறதா அறிவிக்கப்படுது. ஒரு வழியாக இந்த ஆப்ரேஷன் முடிவுக்கு வருது. இந்த ஏர்பேஸை தாக்க வந்த எல்லா பயங்கரவாதிகளும் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருந்தாங்க. விமானங்களை அழிக்கணும் அப்படிங்கிற பயங்கரவாதிகளுடைய நோக்கம் நிறைவேறலை. இது இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த வெற்றிக்கு நாம் கொடுத்த விலை 7 வீரர்களுடைய உயிர். இதை தொடர்ந்து பத்தான்கோட் தாக்குதல் பற்றி விசாரணை நடத்தப்படுது. அந்த விசாரணையில் நம்ம சைடில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு சரி செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை நடத்தினது பாகிஸ்தானில் இருந்து செயல்படுற பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற JEM பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த தாக்குதலில் JEM பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் உள்ளிட்ட பலருக்கும் தொடர்பு இருக்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் பத்தான்கோட் அட்டாக்குடைய மெயின் மாஸ்டர் மைண்ட் ஷாஹித் லத்தீஃப் அப்படிங்கிறது தெரிய வருது. பாகிஸ்தானில் பாடிகார்ட்ஸுடைய ப்ரொடெக்ஷனுக்கு நடுவில் சேஃபாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்த ஷாஹித் லத்தீஃபை பாகிஸ்தான் உள்ளேயே போய் இந்தியா எப்படி போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.